ஹாய் வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? ஒரு பீனட் பட்டர் காஃபி குடிச்சிட்டு போங்க. பீனட்ஸ் பிடிக்காதா? அப்போ 2 நாளில் வாங்க வேறு காஃபி போட்டுத்தரேன். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அன்ஸ்வீட்டன் பீனட் பட்டர். ரொம்ப டாமினண்ட்டாக இல்லாமல் ஹிண்ட் ஆஃப் பீனட் ஃப்ளேவர் இருக்கும். ஒரு பேக்கெட் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இந்த மக்கு இருக்குல்ல, இந்த மக்கு 1 வருஷமாக இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இதுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாத்தையும் விட கண்டென்ஸ்டு மில்க் தான் ரொம்ப ரிச்சாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேருக்கு காஃபி ஒத்துக்காதுன்னு தெரில. எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஆனால் திமிர் எடுத்து போய் அப்பப்போ குடிப்பேன். நல்லா தலைபுலன்னு கொதிச்ச வெந்நீர் ஒரு 1/4 டம்ளர். அதை ஊற்றின கையோட நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. பீட்டர் இருந்தால் ரொம்ப நல்லா வரும், அப்படி இல்லைனா விஸ்க் வச்சு நல்லா பண்ணிக்கலாம். சில் பால் ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் யூ டோன்ட் ப்ரிஃபர் காய்ச்சினா ஃப்ரிட்ஜில் வச்ச பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் அதில் ஊற்றும் போது தான் இது எவ்வளோ பெரிய மகன் ரியலைஸ் பண்ணேன். இப்படி அப்படியும் போய் 2 தடவை யோசித்தேன். ஒரு வீடியோக்காக ஃபுல் கிளாஸில் ஊற்றிட்டு குடிக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு. சரி பரவாயில்லன்னு ஸ்டாவாக போட்டாச்சு. 350 ml காஃபி குடிச்சேன்னு வச்சுக்கோங்க, நைட்டு தூக்கமே வராது. உங்களுக்கு சூப்பர் சில்லாக வேணும்னா கெஃபேல தர மாதிரி ஐஸ் ரொப்பிக்கோங்க ஃபுல் கிளாஸ்க்கு. ஆனால் நம்ம ஐஸ் எல்லாம் சீக்கிரம் டைல்யூட் ஆகி வாட்டரே ஆகிடும். எனக்கு பீனட்ஸ் பிடிக்கும், காஃபியும் பிடிக்கும், அதனால இது நல்லா இருந்துச்சு. விப்டு க்ரீம், கேரமல் சாஸ், லோட்டஸ் பிஸ்காஃப் அதெல்லாம் டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். நமக்கு இது போதும்ப்பா.